காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். அனீஷ், போற வழியில என்ன டிராப் பண்ணிடுறியா? இன்னைக்கு ஒரு நாள் தான் ப்ளீஸ். ஐஷு, இப்படியேவா ஹாஸ்பிட்டல் போற? ஏன் நல்லா இல்லையா? இல்ல, நல்லா தான் இருக்கு. ஒரு தடவை கூட கண்ணாடி பார்த்துக்கோயேன். அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். என்ன பண்ற? நான் கிளம்பணும். லூசு, சொல்லிருந்தா நானே அட்ஜஸ்ட் பண்ண போறேன். எருமை. 100 தடவைக்கு மேல கண்ணாடி பார்க்குற. சாரி ஒழுங்கா கட்டியிருக்குமான்னு செக் பண்ண வேண்டாம்? சாரி. லூசு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன டிராப் பண்ணிடு. அச்சச்சோ, நம்ம வேற வெளியே போறோம், இவ வேற கூட வரேங்கிறா. வேணாம்ப்பா, கழட்டி விட்டுட்டு போறதா பெட்டர். இல்லைன்னா இதை வச்சும் புது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஏய், என்னத யோசிச்சுட்டு இருக்க? இல்லை ஐஷு, நான் ஸ்டேஷன் போகல, வெளியே போறேன். ஓ, அப்படியா? சரி, நீ பார்த்து போயிட்டு வா. டேக் கேர். ம், சரிம்மா. நம்மளே டிராப் பண்ண சொல்லியும் முடியாதுங்கிறான். கண்டிப்பா இவன் வேற ஏதோ விஷயமா வெளியே போறான்னு தெரியுது. ஆனா நம்மளே எதுக்காக அவாய்ட் பண்றான்? இது வரைக்கும் அவனாவே வந்து டிராப் பண்ணுவான்னு கேட்பான். ஒர்க் இருந்தா கூட என்னை கொண்டு போய் விட்டுட்டு தான் போவான். இன்னைக்கு என்னாச்சு இவனுக்கு? பேசாம இவனை இன்னைக்கு ஃபாலோ பண்ணி பாப்போமா? அச்சச்சோ, ரொம்ப கோவமா இருப்பார் போலயே. காலையிலேயே லேப்டாப்ல தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. டோன்ட் டாக் டு மீ. எத்தனை நாள் நானும் பார்க்குறேன். ஹலோ, பார்த்து ஒட்டில் உட்காந்துருக்கீங்க, விழுந்துட போறீங்க. அச்சச்சோ, உண்மையாவே ரொம்ப கோவத்தில் இருப்பார் போல. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இவர் பேசாட்டியும் நம்மளால பேசாம இருக்க முடியாதே. அர்ஜுன், அர்ஜுன் மாமா, சாரி. ரைட்டு, ரொம்ப கோவத்தில் இருப்பார் போல. மாமா சாரி. கெஞ்சு கெஞ்சு, நல்ல கெஞ்சு. நான் பேச மாட்டேனே, அப்பதான் உனக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். 2 நாள் உன்னை நல்லா கெஞ்சு விட்டுட்டு அப்புறம் பேசுறேன். ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்றத கேட்கறதே இல்லை. தேவையில்லாத ப்ராப்ளம்ல போய் மாட்டிக்கிறது வேலையா போச்சு. அர்ஜுன், என்ன பண்ணாலும் சரி 2 நாள் பேசாம இருந்து சாதிச்சிடணும். அர்ஜுன், நீங்க என்கிட்ட பேசலாம் வேணாம், திரும்பி மட்டும் பாருங்க ப்ளீஸ். மாமா சாரி, ப்ளீஸ் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்களேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் நான் ஏன் மாற மாட்டேன். மூஞ்சப்பாரு, அப்பாவே வச்சுப்பா. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கும், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடின்னு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. அறிவு கட்டவ. இவன் ஒரு கேனைய. இவன் பேச்சை எதுக்கு கேட்கணும்னு நினைச்சுதானே போனேன். அப்படியே 2 நாள் கெஞ்சிட்டு தெரி. இப்பதான் இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு தோணும். என்ன இவரு மூஞ்சி திருப்பிக்கிறாரு? அர்ஜுன், என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? ப்ளீஸ் அர்ஜுன், நீங்க 2 அடினாலும் அடிங்க, பேசாம மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அர்ஜுன், சாரி, மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன். சாரிங்க. என்ன இவரு இப்படி பேசாம போறாரு? இது வரைக்கும் இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை. பேசாமே இருந்துருவாரோ? இவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மறைச்சேன். ஆனா புரிஞ்சுக்காம போறாரு. போங்க போங்க, உங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். கயல் குட்டி, சித்தப்பா கிட்ட பாஸ் பண்ணுங்க. ஏண்டா, சித்தப்பா உனக்கு பிடிக்காதா என்ன? பிடிக்கும், ஆனா நான் அப்பா கூட தான் விளையாடுவேன். அறா, கயல் குட்டி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்களே. அப்பப்ப குழந்தைகிட்ட வந்து விளையாடினா தெரியும். இதான் அவ கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஆனா இப்படி அண்ணன் கூட இவ்வளோ அட்டாச்சா இருக்கா? பொம்பளை பிள்ளைங்கனாலே அப்படிதான், அப்பா கிட்ட நல்லா ஒட்டிக்கும். அது நேச்சர், யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம எவ்வளோ பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தாலும் அப்பாவை தான் தேடி ஓடும். ஐஷுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இல்லாம பண்ணிட்டானே. என்னது புரியல? என்னடா குத்தி காமிக்கிறியா? சே, உண்மையே சொன்னேன். அப்புறம் அனீஷ், கேஸ் விசாரிக்கிறதுக்குன்னு போனேன். அங்க பார்த்தா ஒரே ரொமான்ஸ் தான் போல. அதை ஏன் கேட்குற? அதெல்லாம் அறா, என் நண்பனுக்கு வெக்கமெல்லாம் வருது. அப்போ 10 மாசத்துல நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு மாதிரி பாக்குற? உருட்டு உருட்டு, உன் வாய் ஓ உருட்டு. 10 மாசத்துல தெரியும்டி.
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன் நீ பத்தி எனக்கு தெரியும். அப்புறம் என்னதான் நடந்துச்சு? லூசு, அது அவங்க பர்சனல். அடப்போங்க, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பர்சனலாக என்ன இருக்கு? நீ சொல்ல ஐஷ், என்னெல்லாம் நடந்துச்சு? நாங்க அங்க ஒரு டென்ட்ல தங்கியிருந்தோமா. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல, பெருசா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம்ல. எதுக்கு டென்ட் எடுத்த? ஏதாவது ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம். ஆனா அங்க பெட்டு பெருசா இருக்கும். இவ உடனே தலைவணியை வச்சு நடுவுல செவரே கட்டிடுவா. அதுக்காக தான் டென்ட்டு. எப்படியும் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2 பேரும் கிட்ட தானே இருந்தாகணும். வர்றா, இவ்வளோ ரொமான்டிக்காக யோசிச்சிருக்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நாங்களே எதிர்பார்க்காத நேரத்துல அங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி மழை பெஞ்சிச்சு. அவளுக்கு வேற மழையில நனையிறது ரொம்ப பிடிக்கும். நனைஞ்சதும் இடினா ரொம்ப பயம் வேற. நிறுத்து நிறுத்து, இதுக்கு மேல நானே சொல்றேன். இடினா பயம், அப்படியே ஹக் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். எத்தனை சினிமால பார்த்துருப்போம் இந்த சீனை. ஏய், அப்போ நான் சொன்ன மாதிரி 10 மாசத்துல ஒரு குட்டி ரெடியாக இருக்கும், அப்படித்தானே? ஆமா, கயல் குட்டி கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா வந்துருவா. ஆமா, எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாம போய் சொல்ற? நான் என்ன ஹரிச்சந்திர பரம்பரையா உண்மையாவே பேசிட்டு இருக்கிறதுக்கு? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. என்ன சுச்சுவேஷன் சாங்கா? ஃப்ரீ அட்வைஸ், கேட்டா கேட்டுக்கோ. ஏன் விக்கி, எங்களால் உனக்கு தான் சங்கடம் இல்லை? சேச்சே, அப்படிலாம் நீ எதுக்கு நினைக்கிற? இல்லை, எல்லார் முன்னாடியும் அவள் உன்னை வேணாங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. ஆனாலும் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் எப்படியாவது முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவளுக்கு பிடிக்கலங்கும் போது அவ மனசுப்படி விடுறதா நல்லது. ஒருவேளை நீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவ மனசுக்குள்ள ஆயுசுக்கும் வருத்தம் இருந்துட்டே இருக்கும். ஸோ இதோட விட்டுரு, நான் கிளம்புறேனே. அப்படி இல்லை, அர்ஜுனோட அம்மாவை பற்றி உனக்கே தெரியும். என் விஷயத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளோ பெரிய தப்பை பண்ணாங்க. ஆனால் பாரு, அவங்களுக்கே உன்னை பிடிச்சிருக்கு. அம்மாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது அவங்களோட விருப்பம். நீ அவங்களோட பொண்ணுக்கு கரெக்டாக இருப்பேன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது கரெக்டு தான். ஆனா அந்த பொண்ணு மனசுல வேற என்னத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்குல்ல. கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோம், அப்பதான் தெளிவாகும். அவ தெளிவாகிறது இருக்கட்டும், நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேனே காவியா, எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு உங்க ஃபேமிலிய ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதனாலதான் நீ சொல்றதை கேட்டுட்டு இன்னும் இங்க பொறுமையா நிக்கிறேன். சரி, என் கதையெல்லாம் இருக்கட்டும் விடு. உனக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன? சாச்சா, அதெல்லாம் இல்லையே. வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போது நீ ஒரு கரையில அவர் ஒரு கரையில இருந்து நாங்க பார்த்ததே இல்லை. இன்னைக்கு என்னடானா நீ என் கூட வந்து பேசிட்டு இருக்க, அவர் என்னடானா மீனா கூட கடல் போட்டுட்டு இருக்காரு. அதுலயே தெரியுது 2 பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு. அதெல்லாம் இல்லை விக்கி, சின்ன பஞ்சாயத்து, அதெல்லாம் உடனே சரியாயிரும். மா, இடையில என்ன சொன்ன? மீனா கூட காது போட்டுட்டு இருக்காரா? ஆமா, அந்த ஹால்ல நான் வரும்போது சோஃபியா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. மவனே, இரு வரேன். வாடா மச்சான், பார்த்தே ரொம்ப நாளாச்சு. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சரி, கொஞ்சம் பர்சனல், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய், பர்சனல்னா வீட்டுக்கே வந்திருப்பேன். இங்க எதுக்காக தேடி வந்த? ஒரு ஃபோன் எடுத்துக்கலாம்ல. இல்லடா, வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிய வரும். அதனால தான் உன்னை பார்த்து தனியாக பேசிட்டு போகலான்னு வந்தேன். மச்சான், தனியாக தள்ளிட்டு போய் பேசுறதுக்கு நான் இன்னும் ஃபிகரா? எருமை, நீ இன்னும் மாறவே இல்லைடா. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. சரி, ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வரேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐஷு இங்கே வந்துடுவா. அப்புறம் நான் மாட்டிப்பேன். அடப்பாவி, ஒய்ஃபை ஏமாத்திட்டா வந்த? ஆமாடா, வீட்டில இருந்து வேற வேலையா வெளியே போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ அவ வரதுக்குள்ள நான் வெளியே போயாகணும். மச்சான், கவலைப்படாத. அவங்க வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கார்த்தி கேபின் தான் போவாங்க. இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ நீ கேஷுவலா இரு. சரிடா. அப்புறம் மச்சான், டீ காஃபி ஏதாவது? டேய், வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம். உனக்கு பிரச்சனையா? என்னடா, உன்னாலதான் மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்பெல்லாம் மேகசைன்ல கூட உன் ஃபோட்டோ தான் பார்க்குறேன். டேய், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வந்தது கேளு. இப்போ நான் ஃப்ரெண்டாவோ போலீஸாவோ வரல, ஒரு பேஷண்ட்டாக வந்திருக்கேன். என்னடா மச்சான் சொல்ற? நீ சும்மா என்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன்னு நினைச்சேன். சரி சொல்லு, என்ன பிரச்சனை? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஆமாம்மா, நீ கூட எனக்கு இன்விடேஷனை வைக்கலையே. என் கல்யாணத்துக்கு எனக்கே யாரும் இன்விடேஷன் வைக்கல. உங்களோடதே லவ் மேரேஜ், சடனாக மேரேஜ் ஆச்சு.
அப்போ நான் வேலை வெட்டிக்கு போகாம சும்மா தான் உட்காந்துருந்தேன். அவ தான் எனக்காக எல்லாமாவும் இருந்தா. என்னை தாங்கு தாங்குன்னு தாங்குனா. இந்த போலீஸ் யூனிஃபார்ம் நான் போட்டிருக்கேன்னா அதுக்கு கூட அவ தான் காரணம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவா. ஆரம்பத்தில் எங்களுக்குள்ள சண்டை வரும். அவ தான் கோவப்படுவா. கண்ணை உருட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு. ஆனா அது எல்லாமே கியூட் சண்டையா தான் இருக்கும். ஆனா என்னைக்கு நான் போலீஸ் ஆனனோ அன்னைக்கு அப்படியே எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. எப்ப பார்த்தாலும் சண்டை. அடிக்கடி எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. எல்லாமே ஒரே விஷயத்தை வச்சுதான். அவன் ஃப்ரெண்டு சரவணா, உனக்கு தெரியல, இதே ஹாஸ்பிட்டல் டீன். ஆனா அவர் தான் இறந்துட்டார்லடா. அதுல தாண்டா ட்விஸ்டே. அவர் இன்னும் சாகலன்னு சொல்லி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. டேய் டேய், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை, அதுல அவர் எதுக்கு நடுவுல வராரு? உங்க லைஃப்க்கும் அவரோட கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? டேய், முழுசா சொல்ல விடுறா. அவருக்கும் ஐஷுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அதை வச்சு ஆளாளுக்கு தப்பா பேசினதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த மொத்த கோபத்தையும் அவ மேல காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு நாள் கோவப்படும் போது அவளை நான் அடிச்சு அவளுக்கு அபார்ஷன் ஆயிருச்சு. பைத்தியக்காரா, அறிவு இருக்கா? பொண்ணை யாராவது கை நீட்டி அடிப்பாங்களா? லூசு பயலே. டேய் டேய், கத்தாதடா. சரி, மேல சொல்லு. அதான்டா, அதுக்கப்புறம் அவ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருந்தா. ஆனா இப்போ அவன் நடந்துக்கிறத பார்த்தா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு எனக்கே 1008 குழப்பம். அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் நல்லா சிரிச்சு பேசுறா, ஒரு நேரம் கோவப்படுறா, கத்துறா. அவளோட டிசிஷனை என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன்னு அவ்வளோ பிடிவாதமா இருக்கா. ஆனா ஒரு சில நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட நெருங்கி வரா. அவ வேணும்னு நினைக்கிறாளா வேணாம்னு நினைக்கிறாளான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவளை என்னால நெருங்கவும் முடியல, வேலைக்கு போகவும் முடியல. அவங்களுக்கு அபார்ஷன் ஆச்சுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது வேற ஒருத்தவங்க மூலமா தான் தெரிஞ்சிச்சு. அவங்கள அவங்ககிட்ட ஷேர் பண்ணலையா? இல்லடா. கோவப்பட்டு கத்தி அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படிலாம் அவ நடந்துக்க மாட்டா. நான் கஷ்டப்படுவேன்னு அவளுக்குள்ளேயே வச்சிருந்தா. டேய் மச்சான், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் 2 அரை அரைஞ்சு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு கத்திருப்பா. ஆனா நீ கஷ்டப்படுவேன்னு அவங்க மறைச்சிருக்காங்க பாத்தியா? அவங்க உன்னை அளவுக்கு அதிகமா லவ் பண்றாங்க. ஆரம்பத்துல அந்த கோவத்துல டிவோர்ஸ் முடிவு அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க மனசு நல்லாவே மாறி இருக்கும். நீயும் சும்மா இருந்திருக்க மாட்ட, ஏன் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்ப. அவங்களுக்கு அது ஞாபகப்படுத்திட்டே இருந்திருக்கும். அதனால அந்த முடிவுல பிடிவாதமா இருந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் மறந்துட்டு நெருங்கி வராங்கன்னா அவங்களுக்கு தேவை டிவோர்ஸ் இல்ல, நீதான். சோ நீ தாராளமா உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். எதை பத்தி யோசிக்க வேணாம். அப்புறம் மச்சான், இன்னொரு பிரச்சனை. ஆக்சுவலாக கேஷ் விஷயத்தெல்லாம் வெளியே ஷேர் பண்ணக்கூடாதான். இருந்தாலும் இந்த பிரச்சனையில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கிறனால உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். சரவணா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. ஆனால் அவர் இறந்துட்டதா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு கேஸ் எடுத்து அதை குயிக்காக முடிச்சிருவேன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கே தெரியுது, ஒரு வேளை சரவணா திரும்ப வந்துட்டா உங்கள் லைஃப்குள்ளே திரும்ப பிரச்சனை வந்துடும் பயப்படுறேன். கரெக்டா? பொண்ணுங்களுக்கு ஒருத்தங்க மேல விருப்பம் இல்லைன்னா அவன் மிஸ்டர் வேல் மிஸ்டர் இந்தியா எவனா இருந்தாலும் சரி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா பிடிச்சிருந்தா மாடு மேய்க்கிறவனா இருந்தாலும் சரி சாணி அல்றவனா இருந்தாலும் சரி அவனுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என்னடா ஒரு டாக்டர் இருந்துட்டு இப்படி பேசுற? டேய், நான் டாக்டர் மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்டும் கூட. ஸோ அதனால சொல்றேன், யார் வந்தாலும் சரி உன் ஒய்ஃபை உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அவங்களுக்கு நீ தான் உலகம். அது உனக்கு புரிஞ்சாலே போதும். இந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இல்லை போனா சரவணா டாக்டர் உன் ஒய்ஃபோட நல்ல ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ற. அவரை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாலே உன் ஒய்ஃப் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. தேவையில்லாம யோசிச்சு உன் லைஃபை திரும்பவும் காம்ப்ளிகேட் பண்ணிடாத. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு நல்ல குட் நியூஸோட வா. அட போடா, நீ சொன்னாலும் என் மனசு இன்னும் தெளிவாகல. எனக்கு பயமா தான் இருக்கு. ஒருவேளை அவளை நான் நெருங்கிட்டு அதுக்கப்புறம் அவள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டானா என்னாலலாம் தாங்கிக்க முடியாது. அட அரமெண்டல், சரி நீ சொல்லு, அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கெல்லாம் நீ மட்டுமே பொறுப்பா இருந்திருப்பியா என்ன? அவங்களும் ஏதோ ஒரு வகையில ரீசனா இருந்திருப்பாங்க. சே, அவ மேலலாம் எந்த தப்பு இல்லை. அவ ஒரு காரணத்துக்காக தான் அப்படி இருந்தா. இப்ப இருக்கிற புரிதல் உனக்கு அப்ப இருந்திருக்கணும்ல. இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. சரி, என்ன காரணம்? அப்போ சரவணாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் 6 மந்த்லயே இறக்குற ஸ்டேஜ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கூட கிடைச்சிச்சு. இந்த விஷயத்தால ஐஷுவும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தா. ஆனா அவளை தான் நான் புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த விஷயத்த அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தா நீயும் புரிஞ்சு சப்போர்ட் பண்ணியிருப்ப. ஆனா அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணல. கரெக்ட்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. அதுதான் உங்களுக்குள்ள வந்த பிரச்சனையா இருந்திருக்கு. இது அவங்க உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீயும் அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா கண்டிப்பா இருந்திருப்ப. ஸோ ஓ மேல ஒரு 80% தப்பு இருக்குன்னா அவங்க மேல ஒரு 20% தப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். இப்ப பேசுறதுனால ஒன்றும் மாற போறது இல்லை. இப்போ உன்னோட கொஸ்டின், உன் ஒய்ஃபோட நீ சேர்ந்து வாழலாமா கூடாதா? அது மட்டும் தானே. தாராளமா வாழலாம். அவங்க மனசுல நீ மட்டும்தான் இருக்க. டிவோர்ஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு வேளை வாங்கினாலும் வேற லைஃப்லாம் அவங்க தேடி போக மாட்டாங்க.
உன்னதான் திரும்பி தேடி வருவாங்க. ஸோ எதை பத்தியும் கவலைப்படாம நீ ஹாப்பியா இரு. நெக்ஸ்ட் நீ சரவணாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா திரும்பவும் உங்க லைஃப்குள்ள ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருமோன்னு பயப்படுற. அது உன் கையில தான் இருக்கு. திரும்பவும் கிறுக்கு மாதிரி ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உன் ஒய்ஃப் உன்னை மட்டும்தான் விரும்புறாங்க, உன்னை மட்டும்தான் விரும்புவாங்க. நீ தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்காம உன் டியூட்டியை கரெக்டா பாரு. தேங்க்ஸ்டா மச்சான். இதை என்கிட்ட வந்து புலம்புனதுக்கு உன் ஒய்ஃப்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசியிருந்தாலே சரியாயிருக்கும். ஆஸ் அ ஃப்ரெண்டாவும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ மிஸ் பண்ணிடாத. சரிடா, நான் கிளம்புறேன். ஒரு நாள் வீட்டுக்கு வா. அப்புறம் மச்சான் ஃபீஸ்? ஏய் நமக்குள்ள என்னடா, போடா போடா. சரி மச்சான், தேங்க்ஸ்டா. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஒரு நாள் வீட்டு பக்கம் வா. வந்துடலாம். ஐஷு, நீயா? நீ இங்க என்ன பண்ற? அத நான் கேட்கணும். நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன பண்ற? இல்ல ஐஷு, ராகுல் என் ஃப்ரெண்டு, அவனை பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா ஐஷு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்ல அனீஷ், நான் உள்ள நடந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐஷு சாரிடி, நான் உன்னை... நிறுத்துடா, நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன். யாரோ ஒரு தேர்ட் பர்சன் பேசும்போது தான் எனக்கே புரியுது என் மேலேயும் தப்பு இருந்திருக்கு. என்னைக்குமே உங்ககிட்ட நான் சேஃபாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீ என்னை விட்டுட்டு போயிருவியோங்கிற பயம் என்னைக்குமே எனக்கு இருந்ததில்ல. ஆனால் உனக்கு நான் அப்படி ஒரு ஃபீலை கொடுத்ததே இல்லைல்ல. எங்கே இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளாங்கிற பயத்திலேயே நீ இருந்திருக்க. இப்போ வரைக்கும் அப்படிதான். இப்போ சரவணா திரும்பி வந்தாலும் நான் போயிடுவேங்கிற பயம் உனக்கு இருக்கு. உனக்கு அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கவே இல்லைல்ல. உனக்கானவ, உனக்கு மட்டும் சொந்தமானவன்னு என்னைக்குமே என்னால் நீ உணரவே இல்லை போல. இல்லை ஐஷு, அப்படி... அவர் சொன்னது கரெக்டு தான். சரவணா விஷயத்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தா நீ எனக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்திருப்ப. நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ என்னை அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்திருக்காது. என் குழந்தையும் என்னை விட்டு போயிருக்காது. இல்லடா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. எந்த சுச்சுவேஷன்லையும் நான் உனக்கு கை நீட்டி இருக்கக்கூடாது. இல்லை அனீஷ், இப்போ தான் எனக்கு புரியுது. 50% தப்பு உன் மேலே இருக்குன்னா என் மேலேயும் இருந்திருக்கு. இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஐஷு, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் அனீஷ். ஐஷு அவசரப்படாத. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம். இப்போ எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் டி. தப்பு 2 பேர் மேலே இருந்திருக்கு. நான் இத்தனை நாளாக வேணா இதை யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன். ஐஷு, ஈவினிங் வரும்போது 2 முழம் மல்லிப்பூ அல்வா வாங்கிட்டு வந்துரு. புரியலடி, எதுக்கு? மல்லிப்பூவை சாமி படத்துக்கு போட்டுட்டு அல்வாவை வாயில போட்டுக்கோ. ஐயோ, ஏய் நிஜமாவாடி சொல்ற? சரி, பிளாக்கா ரெட்டா? என்னது? இல்ல பிளாக் சாரி கட்டவா ரெட் சாரி கட்டவா? எப்பவும் ரெட்லேயே பார்த்து போர் அடிச்சிருச்சு. ஸோ சேஞ்சுக்கு பிளாக். ஓ, போர் அடிச்சிட்டேனா? ஐயோ ஐஷு, நான் அப்படி சொல்ல வரல, நான் சாரியை சொன்னேன். சரி சரி, கிளம்பு. டியூட்டிக்கு டைம் ஆச்சு. இனி எங்கேருந்து போக தோணும்? ஏய் அப்படியே வாடி, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ கிளம்பு. எதுவாக இருந்தாலும் நைட்டு வந்து பார்த்துக்கலாம். ஐஷு, எருமை சினிங்காத, இது ஹாஸ்பிட்டல்.